உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அத்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு 2025 வருடம். இந்த வருடத்தில் உங்களுக்கு கிரக அமைவுகளும் அந்த கிரகங்களுடைய பலன்களையும் பற்றி தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனேயே வந்தடையும். அப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் எப்பவுமே அறிவு கூர்மையும் தெய்வ சிந்தனையும் தெளிவான செயல்பாடுகளையும் உண்டாக்குவார். அப்போது மற்றவங்களுடைய நலன், மற்றவங்களுடைய அந்த நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்திற்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி கொடுப்பீங்க. நம்பிட்டீங்கன்னா முழுமையாக நம்புவீங்க, உண்மையாக இருப்பீங்க. அதே போல் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க. எதுலேயுமே சின்ன சின்ன குறைகள் கூட உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியும். அவங்க என்ன செய்கிறாங்க நல்லாவே தெரியும். அவங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியுன்றது. ஆனால் தெரிஞ்சும் சில விஷயங்களை கேட்காம மெயின்டைன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. பின்னாடி இதுதான் நடக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான் நடக்க போகுதுன்றது இப்போவே யூகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அட்வான்டேஜ் மைண்ட் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, இத்தனை காலமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆற்றலையும் மற்றவங்க பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்களே தவிர நீங்கள் வளர்ச்சி அடையலை. நீங்கள் இருக்கிற இடம் வளருது, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே வளர்ச்சி அடைகிறாங்க, உங்களை சார்ந்தவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் உங்களோட நட்பு வச்சவங்க கூட இன்றைக்கி நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்னுடைய லைஃப்பில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு நினச்சி இன்றைக்கி வந்து உங்களோட நட்பு வச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்க படிப்படியாக நல்ல இலக்கம் நோக்கி போகிறாங்க. ஏன் நீங்கள் வழிகாட்டினவங்க, நீங்கள் செய்த தொழிலிருந்து நீ இதை பண்ணிட்டு யாருக்கு என்னென்ன சொன்னீங்களோ எதை செஞ்சீங்களோ இன்றைக்கி அவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை. உண்மையே சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு நல்லது செய்தும் இன்னைக்கு பாதிப்புகளை சந்திச்ச ராசியிலேயே கன்னிராசி அன்பர்கள் தான் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. போல்ட்னஸ், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, எதுலையுமே உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை வேறு யாராலையும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸோட செயல்படக்கூடிய நீங்கள் எது செஞ்சாலும் மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அந்த மூமெண்ட்ஸில் இருந்து, போகிற துணியிலிருந்து, செய்கிற வேலையிலிருந்து, ஏன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே ஒன்று பிரச்சனை என்னென்னா, லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சியால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை. அதுவும் கன்னிராசி பெண்கள் நிறைய மன உளைச்சல்கள், நம்பிக்கை துரோகங்கள், நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல். திருமணமாகியும் சில பிரச்சனைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை. எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை. உங்களுக்காக, உங்கள் சந்தோஷத்துக்காக வாழ்கிறத விட்டுட்டு மற்றவங்க பார்வைக்கு, மற்ற உங்களுடைய குடும்பத்திற்காகவே நீங்கள் வாழக்கூடிய நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல்கள். அப்போது இது எல்லாத்தையும் கடந்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 2025 வருடத்தில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்கள் முயற்சிகளால் உருவாக்குனீங்க. உருவாக்கிய ஒவ்வொரு விஷயமும் அது வந்து சக்ஸஸ் அளிக்கக்கூடிய லெவலுக்கு வந்து அது இன்னைக்கு நாளைக்குன்ட்டு இழுத்துக்கிட்டே போயிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு நின்னது. ஜஸ்ட் இம்மி கேப்பில் தான் எல்லாமே பிரேக் ஆகி நின்று இருக்கும். இப்படி சில விஷயங்கள் நம்பி இந்த வருடத்தில், இந்த 2024 வருடத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு நின்று போச்சு. இதனால் உண்மையை சொல்லணும்னா, வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி நீங்கள் ஆரம்பித்த ப்ராஜெக்டை சரி பண்ணி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி நிறைய கடனாளியானது தான் மிச்சமே தவிர இதில் எந்த பலனையும் அடையலையன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இதனால்
கொடுக்கல் வாங்கல், வாங்கின இடம், கொடுத்த இடம், எங்க நம்பிக்கை நாணயம் கெட்டுருன்ற ஒரு பயம், படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு சில மன உளைச்சல்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க என்ன வேணும்னா கிரக பெயர்ச்சிகள் நல்லா இருக்கணும். அது 2025 வருடத்தில் மாபெரும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகு, லக்னத்தில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் தான் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது. இந்த கேது திடீர் முடிவுகள் எடுத்துருவீங்க, சடனாக ஒரு முடிவு எடுத்துருவீங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டக்குன்னு சில அமௌண்ட் போட்டு பெரிய லெவலில் 10 ரூபா போட்டால் 20 ரூபா வருன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் எதிர்பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி பெரிய லெவலுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க. இன்னும் சிலர் திடீர் முடிவுகள் எடுத்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பிளாக் ஆகிட்டு இருக்கும். சில தொழில் இறங்கி தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் அப்படியே பிரேக் ஆகிருப்பீங்க. பார்ட்னர்ஷிப்பெல்லாம் நம்பி அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே விலகி போயிட்டு இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் உங்கள் தலை மேலே விழுந்திருக்கும். இப்படி சில பிரச்சனைகளை இந்த கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் கடந்த வருடத்தில். இவர் மே மாதம் 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே போல் ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நட்புக்கு பெரிய லெவலில் சிக்கல்கள் உண்டாக்கியிருப்பார். அதே போல் உங்களுடைய கிளைண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு ஒரு தொழில் வியாபாரமே செய்கிறோன்னா அந்த வியாபாரத்தில் அது கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். அப்போது அந்த 7ஆம் வீட்டில் இருந்த ராகு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருந்தார். தொலைத்தொடர்புக்கு போகக்கூடிய வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே தடை பண்ணியிருப்பார். பணம் கட்டிட்டு பணமும் வரல, வெளிநாடும் போகவும் முடியலன்ற நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. குறிப்பாக வெளிநாட்டில் மிக தொலைவில் இருந்த வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க. இப்போ திடீர்னு வேலையில் குழப்பம் வந்துருச்சு, இன்னொரு வேலையை பார்க்கணும், என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்ற அளவுக்கு தடுமாடக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ராகு பகவான் உருவாக்கியிருப்பார். இங்கே இந்த வருடத்தில் உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா, வருஷம் பிறந்த 5ஆம் தேதியே உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிடுவாருங்க. இவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரே நமக்கு மைண்ட் செட் ஒரு கிளியர் ஆகிடும். கிட்டத்தட்ட இந்த வக்ர நிலையில் இந்த 2024 வருடத்தில் அதுவும் கடைசி காலகட்டங்களில் எல்லாம் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க. உங்களுக்கு எதிரில் பேச தகுதி இல்லாதவங்களெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. சொந்தம் பந்தம், ஏன் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களை பெற்றவங்க, எல்லா விதத்துலேயுமே சலிப்பு சங்கடங்கள், தான் பெற்ற பிள்ளைகளை தன் பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழல், எல்லாமே சலசலப்புகள். இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ர நிலை. அப்போது பிறந்த 5ஆம் தேதியே 1வது மாதம் 5ஆம் தேதியே குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு ஹைலைட். அப்போது மே மாதம் வரைக்கும் இது ஒரு டாப் பொசிஷனில் உங்களுக்கு வேலை செய்யும் அருமையான வாய்ப்பு. சரியாக பயன்படுத்தினால் திருமண வாய்ப்புகள் தடையானவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் மனவர வரைக்கும் போய் நின்றுடுச்சே நினச்சி வருத்தம் இருந்தால் கூட வேண்டாம், கவலையே வேண்டாம். உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையுது, சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் பாவம் மட்டுமல்லாமல் அந்த ராகு பகவான் ப்ளஸ் இந்த கேது பகவான், இந்த ராகு 6ஆம் வீட்டிற்கு வந்துடுவாருங்க. 6இல் ராகு நின்றால் எதிரியும் காலடியில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிடும். இத்தனை நாட்களாக உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்த எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் எல்லாம் விலகிடும். நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, எப்படி நீ தொழில் செஞ்சிடலாம் பார்த்துக்கலான்ற அளவுக்கெல்லாம் சில எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த வருடத்தில். அதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க, நிறைய குழப்பங்களுக்கு ஆளாயிருப்பீங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறோம், பார்த்தா எந்த தொழிலை தொடங்கினாலும் நஷ்டமாகுது, இந்த தொழிலிருந்து அந்த தொழிலுக்கு போகலாம், அதிலிருந்து இன்னொரு வேலையை செய்யலாம், ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலான்னு பண்ணால் அந்த வியாபாரம் தொடங்கும் பொழுது நல்லா இருக்கும், அப்படியே போக பார்த்தா அப்படியே டவுன் பண்ணிடும். பார்த்தா இங்கே மேலும் கடன் தான் ஆகிட்டு இருக்குன்ற அளவுக்கெல்லாம் கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. அப்போது இந்த ஜனவரியிலிருந்து மே மாதத்துக்குள்ளே நீங்கள் தொழிலை தொடங்குங்க, மூவ் பண்ணுங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறீங்க. கன்னிராசி அன்பர்களே, தயவு செய்து மே மாதத்துக்குள்ளே தொழிலை தொடங்குறதா இருந்தால் டக்குன்னு தொடங்குங்க. அது ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மே மாதத்துக்கு மேலே அது இன்னுமே ஹை லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல நிற்கிறார். அப்போது அவர் 10ஆம் வீட்டிற்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் அதை செஞ்சிடணும். 10ஆம் வீட்டிற்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் தொழிலை தொடங்கிறது, வேலையை மாற்றங்கள் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலான்னு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பண்ணிக்கணும். திருமண வாய்ப்புகள் அதுக்குள்ளே முடிச்சிடணும். எக்காரணத்துக்கு கொண்டு திருமண முயற்சிகளை சடனாக அமைச்சு முடிச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம், குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விழுது, தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுது. அப்போ கொடுக்கல் வாங்கல் பெருகும். கொடுத்த பணம் ரொம்ப நாளாக வரலன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களை வந்து சேரும். அதுலேயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப விருத்தியாகும். புத்திர பாக்கியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ சலிப்பு சங்கட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தால் அது இந்த நேரத்தில் தீர்வுக்கு வந்துடும். குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது. அதனால் பயன் பண்ணுங்க, முயற்சிகள் செய்யுங்க. மே மாதத்துக்கு மேலே 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு 12ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய கேதுவால் கேது பகவான் என்ன செய்வார்னா 12ஆம் வீடு இல்லையா, வெளிநாடு முயற்சிகள் நான் முதல்லையே சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெளிநாடு முயற்சிகள் நல்லதை உண்டாக்கும். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கிற வேலையை முடிச்சு கொடுத்துருவார். கேஸு கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாமே இழுத்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நாளாக இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சேர முடியாதா, சேரத்துக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் சேர்ந்துருவீங்க. மே மாதத்துக்கு மேலே அந்த வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகிடும். ஆனால் அதுக்குள்ளே அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் வீடுன்றது இடமாற்றங்கள். சிலருக்கு இப்போவே நினச்சிருப்பீங்க இடமாற்றங்கள் பண்ணலாமான்ட்டு, இல்லை சிலர் பண்ணிட்டுருப்பீங்க. இல்லைனாலும் அந்த நேரத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும். அந்த இடமாற்றங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். இந்த 2025ஆவது வருடத்தில் அவங்க வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய லெவலில் பார்ப்பீங்க. அதுவும் திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் ஏற்கனவே திருமணமாகி அவங்க லைஃபே பிளாக் ஆகி நிற்குதுங்க. அதுக்கு வழி பிறக்கமான கண்டிப்பாக இந்த 2025ஆவது வருடம் நான் சொன்ன அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே அந்த 5ஆம் தேதியே குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அதுக்கு மேலே மே மாதத்துக்குள்ளே நீங்கள் பேசி முடிச்சிருவீங்க. ஒரு நல்ல ரூட்டுக்கு அவங்கள கொண்டு வந்துடுவீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு சிலருக்கு ரொம்ப நாளாகவே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். நரம்பு பிளாக் ஆகிறது, பெயின் அதாவது ஜாயிண்டில் ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் சிலருக்கு தலைவலி வரைக்கும், சிலருக்கு கண்ணு பிரச்சனை வரைக்கும் வந்திருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த 2025ஆவது வருடம் இருக்கும். ஏன்னா கிரகங்களுடைய அருமையான பார்வைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. கண்டகச்சனி உங்களுக்கு கண்டினியூ ஆகுது மார்ச் மாதத்திலிருந்து. மார்ச் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து கண்டகச்சனி 7ஆம் வீட்டில் சனி வரார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது கமிட்மெண்ட் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, திடீர்னு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அடடா கொஞ்சம் பொறுமையாக நம்ம பேசி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பணம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்ததுக்கப்புறம் நாம் ரிஸ்க் எடுத்து நமக்கு வர வேண்டிய பணம் பிரேக் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆளாயிடாதீங்க. அப்புறம் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையாக வாங்க. அதே நேரத்தில் வாகனங்கள் வாங்கிறது மார்ச் மாதத்துக்கு மேலே வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்ச்சுக்குள்ளேயே வாங்கிக்கிங்க. நான் வண்டி வாங்கணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நான் கனரக வாகனங்கள் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறேன்னா கூட அதுக்குள்ளே நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும். பட் அது ஒருவேளை உங்கள் லக்ன மாறுபாடுனால, ஒருவேளை உங்களுடைய லக்னம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடக லக்னமாக இருந்துருதுன்னு வச்சுக்கங்களேன், குரு 12ல் மறைஞ்சிருவார். அப்போ அது நெகட்டிவாக மாறிடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை மீன லக்னம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஜென்ம சனி அந்த இடத்துல வந்து நின்றுடும். அப்போது இந்த லக்னத்தை பொறுத்து ட்ராப் ஆகிடும். அதே உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னமாக இருந்துட்டா டாப் பொசிஷனில் வேலை செய்யும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல். உங்கள் லைஃப்லேயே இந்த வருடம் உங்களால் மறக்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த லக்னம் வேலை செய்யும். இப்படி லக்னத்தை கொண்டு சில மாற்றங்களும் மாறுதல்களும் நிறைய இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்தே அதனுடைய பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தில்
பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்கலாம். ஆக அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2025 வருடம் மாபெரும் திருப்பமாகவும் வளர்ச்சி மேன்மைகளுடன் வளத்துடன் நீங்கள் வாழ எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.